சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு நல்லா அருமையான புளிக்குழம்பு ஒன்று செய்யலாம் வாங்க. இது 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயமும், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து வதக்கிற ஒரு 30 பல் பூண்டும், 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கணும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கணும். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மீடியம் தக்காளி 2, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை ஊற்றி கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். கலக்கி 2 நிமிஷம் விட்டுட்டா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். இதில் கடுகு வெந்தய பொடியும் வெல்லமும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.